ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4க்கு 20 நாட்களில் 20 தமிழ் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் 19 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது 5வது டெஸ்ட்டு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் 7 டெஸ்ட்டு, அலகு 1லிருந்து அலகு 7 வரைக்கும் இருக்கிறது ஒரு 7 டெஸ்ட்டு, 14 டெஸ்ட்டு போக மீதி இருக்கிறது 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கூட 19 டெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. இன்னும் ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் இலக்கணம் மட்டும் கவர் பண்ணல. அந்த ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் ரிலேட்டடாக வந்து ஒரு 100 வினாக்கள் உங்களுக்கு கொடுத்தா ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு டெஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, 15 வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக பிரித்தே உங்களுக்கு வந்து ஒரு 15 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 5வது மாடல் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது, 20வது டெஸ்ட்டு ஓல்டு இலக்கணம். ஓகேங்களா, 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு இலக்கணம் டெஸ்ட்டு அதுவுமே அட்டன் பண்ணிடுங்க. அது படிக்காதவங்க அட்லீஸ்ட் அந்த 100 கொஷினாவது பாருங்கள். ஓல்டு புக் இலக்கணத்தை தொடாதவங்க அந்த ஒரு 100 கொஷினாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் குரூப் 2 2Aக்கு படிக்க போகிறீங்கன்னா அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுமாரி ரிலேட்டடாக டெஸ்ட்டும் முக்கியமான வினாக்கள் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பிளான் போட்டு நம்ம அதுக்கும் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதெல்லாம் தொடர்ந்து எடுத்து படிக்கிறீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் எல்லா பிடிஎஃப்பும் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா முக்கியமான பிடிஎஃப்பும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போயிட்டு பாருங்கள், 1 by 1 இருக்கும். அதில் ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். அதோட ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கங்க. தென் வந்து எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. OMR ஷீட் யூஸ் பண்ணுங்கள். தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. லாஸ்ட் டைமில் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, எது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ பரவாயில்ல, அதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முக்கியமான லெசன்ஸ்லாம் கவர் பண்ணிவிடுங்க நல்லா. அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு படித்தா போதுன்றதை மட்டும் கவர் பண்ணுங்கள். சயின்ஸ் வந்து படிக்காமல் போகாதீங்க. முக்கியமான டாபிக் மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 1 மார்க் மாதிரியாவது பார்த்து வச்சுக்கோங்க. 11th 12th போய் உங்களுக்கு படிக்க முடியலன்னா பாக்ஸ் கண்டென்ட்னாவது பார்த்து வச்சுக்கோங்க. இது போல் வந்து 10th சோசியல் இருக்குல்ல, அதில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டு இம்பார்ட்டண்ட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. புக் பேக்கு முக்கியமாக படிங்க. இதெல்லாம் படிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து டைரெக்டாக கூட சம்டைம்ஸ் வந்து ஜிஎஸ்சில் கொஷின் கேட்டுருவாங்க. புக் பேக்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 above வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஷேர் பண்ணிவிட்டு அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணதுக்கு பிரகாரம் இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆஃப்டர் 11:30க்கு அப்புறம் அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் கிட்டே போயிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ உங்களோட மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீரியஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. இதனால் உங்களுக்கு இந்த சீரீஸ்னால ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.